இலங்கையில் மிக பெரும் தாக்குதல் ஒன்றை தொடுப்பதற்கு தயாராகும் பாதாள உலக குழு விசாரணைகளை ஆரம்பித்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. அரசியல் போதும், நான் துறவியாக மாறப்போகிறேன். ரகசிய நகர்வை ஆரம்பித்த கோட்டாபய ராஜபக்ச. புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் அமைப்புகள் மற்றும் விடுதலை புலிகளுக்காகவே இந்த அரசாங்கமும் அனுரவும் செயற்படுகிறார். கடும் எச்சரிக்கை விடுத்த எதிர்க்கட்சிகள். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் பெரும் சிக்கலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. முன்னாள் அமைச்சர் ஹெஹேலி ரம்புக்வலவின் மிக நெருங்கிய உறவினர் அதிரடி கைது. பாதாள உலக குழுவின் தலைவர் கெசல் பத்ர பத்மேவுடன் தொடர்பில் இருந்த மஹிந்த ராஜபக்சவின் அண்ணன் சமல் ராஜபக்ச வெளிவந்த ஆதாரங்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ துறவரம் பூண வாய்ப்புள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளராக இருந்து 30 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்திருந்தார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகும் அதிக மக்கள் அங்கீகாரம் பெற்ற தலைவராக தனக்கென ஒரு பெயரை உருவாக்க அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் வழங்கிய தவறான ஆலோசனையின் பேரில் அவர் கடுமையான பொது எதிர்ப்பை எதிர்கொண்டு இறுதியில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் அமைதியான கொள்கையை பின்பற்றினார். எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ பங்கேற்கவில்லை. மேலும் எந்த ஒரு அரசியல் அறிக்கைகளையும் வெளியிடுவதை தவிர்த்தார். அண்மை காலமாக அவர் பௌத்த தத்துவத்தின் பக்கம் ஆழமாக திரும்பியுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் நாளின் பெரும்பகுதியை தியானத்தில் செலவிடுவதாக கூறப்படுகின்றது. அவர் வெளியாட்களை சந்திப்பதை தவிர்த்து வருவதுடன் பௌத்த நூல்கள் மற்றும் தியானம் பற்றிய புத்தகங்களை ஆழமாக படிப்பதில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அவர் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் முறையாக துறவரத்திற்குள் நுழைவதற்கான வலுவான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அவ்வாறாயின் உலக வாழ்க்கையை துறந்து துறவரத்தை தழுவிய முதல் இலங்கை ஜனாதிபதியாகவும் அவர் இருப்பார். முன்னாள் அமைச்சர்கள் பிரசன்ன ரணதுங்க மற்றும் சமல் ராஜபக்ஷ ஆகியோரிடம் பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மேவுடன் அவர்கள் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை மேற்கொண்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவில் பத்மே கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கையாளுதல் குற்றச்சாட்டுகள் உட்பட அரசியல் பிரமுகர்களுக்கும் சந்தேக நபரின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலையமைப்பிற்கும் இடையிலான சாத்தியமான தொடர்புகள் குறித்து புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிஐடி தலைமையகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ரணதுங்க குற்றவியல் தொடர்புகள் குறித்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தார். இருப்பினும் சந்தேக நபரின் குடும்பத்தினருடன் தற்காலிகமாக பழகியதை ஒப்புக்கொண்டார். அவரது தந்தையை நான் அறிவேன், ஏனெனில் அவர் எங்கள் பகுதியை சேர்ந்தவர். ஆனால் பாதாள உலக குழு தலைவருடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ரணதுங்க கூறினார். குடும்பத்துடனான தனது மட்டுப்படுத்தப்பட்ட தொடர்புகள் குறித்த விவரங்களை ஏற்கனவே புலனாய்வாளர்களுக்கு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமல் ராஜபக்ஷ பத்திரிகைகளுக்கு எந்த அறிக்கையும் வெளியிடாமல் வளாகத்தை விட்டு வெளியேறினார். கெஹல் பத்ர பத்மே கும்பலை ஒடுக்குவதற்கான பரந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த விசாரணை நடத்தப்படுகின்றது. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் 4 முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் தலைவர்களின் கூட்டு தொலைபேசி உரையாடல் கசிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகக்குழு உறுப்பினர்கள் தமது எதிர்கால திட்டங்கள், குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான விடயங்கள் குறித்து மேற்கொண்ட கூட்டு தொலைபேசி உரையாடல் அடங்கிய குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இதுகுறித்து போலீசார் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளனர். சுமார் 22 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த உரையாடலில் ரசல் ஸ்மித், பிரெஞ்சு ரூபன், இங்கிலாந்தின் குடுலால் மற்றும் வெள்ள சாரங்கே ஆகிய 4 குற்றவாளிகளே கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட வெள்ளை சாரங்க என்பவரை அந்த நாட்டு போலீசார் நடத்திய விதம் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வரும் அந்நாட்டு பிரஜைகளை தாக்குவதற்கு இலங்கையில் உள்ள தனது சகாக்களை தூண்டுவது தொடர்பாக ரசல் ஸ்மித் இந்த உரையாடலில் வெறுப்புணர்வை தூண்டும் கருத்தொன்றை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அழைப்பாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை வலுவிலக்கு செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரெட் கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு நேற்று 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாமினால் மேற்படி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தம்மிக்கு கணே போல மாயா துண்ண கொரையா, பி குமாரன் ரட்னம், சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினாலேயே இத்தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் புதிய சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படுமாயின் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள குறித்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது எனவும் நீதியரசர்கள் குழாம் தெரிவித்தது. இம்மனுவின் பிரதிவாதிகளாக அர்த்தந்தை ஸ்ரீல் காமினி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரான ஜேசுராஜ் கணேசன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்ததாக குற்றம் சுமத்தி அர்த்தந்தை ஸ்ரீல் காமினி உள்ளிட்ட பிரதிவாதிகள் தனக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் 2022ஆம் ஆண்டு தனிப்பட்ட முறைப்பாடொன்றை தாக்கல் செய்துள்ளதாக மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு சமர்ப்பித்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டே இந்த தனிப்பட்ட முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரரான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அந்த தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் திருப்தி அடைந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தனக்கு அழைப்பாணை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முடிவுகளை சாட்சியங்களாக கருத முடியாது என சுட்டிக்காட்டும் மனுதாரர் அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல நீதவான் எடுத்துள்ள முடிவு சட்டத்திற்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய தனக்கு எதிராக பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் அழைப்பாணை விடுக்குமாறு நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவை வலுவிலக்க செய்யும் வகையில் ரெட் கட்டளையொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சிலின் அழைப்பின் பேரில் ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை புதுடில்லிக்கு புறப்பட்டனர். புதுடில்லியை அடுத்து இந்த விஜயத்தில் குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களுக்கான வருகைகளும் அடங்கும். மேலும் அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும். மேலதிகமாக இந்தியாவில் விவசாயம், தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு தொடர்பான மையங்களை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விஜயத்திற்காக ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடன் நிறுவனங்களுக்கு இடையேயான ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜனக அதிகாரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருணைநாதன் இளங்குமரன், கிட்னன் செல்வராஜ், ஜேவிபி ஊடக பிரிவு உறுப்பினர் ஹேமதிலக கமகே மற்றும் ஜேவிபி சர்வதேச குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கல்பனா மதுபாஷினி ஆகியோர் அடங்குவர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்திற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணியின் தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியாகிவிட்டதாகவும் மேலும் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் 31ஆம் தேதி பெறப்பட்ட 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியான நிலையிலேயே மீண்டும் தடுப்பு காவல் கோரப்பட்டதாக இன்று வியாழக்கிழமை கொழும்பு பிரதான நீதவான் ஆசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டுள்ள கம்பகா போலீஸ் ஆய்வாளர் உதித் உதயசாந்தவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க இதன்போது நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு சொந்தமானதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் தொடர்பில் உத்தரவுகளை பிறப்பித்த நீதவான் எதிர்வரும் 19ஆம் தேதி மன்றில் மேலதிக அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரங்குக்வெல்லவின் உறவினர் பண்டார ரங்குக்வெல்ல பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். பண்டார ரங்குக்வெல்லவின் கடந்த 3ஆம் தேதி காலை அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரங்குக்வெல்லவின் உறவினரான பண்டார ரங்குக்வெல்ல இலஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஜனாதிபதி அனுர புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் செய்தியையோ அல்லது அவர்களது தேவைகளையோ நிறைவேற்றுகின்றாரோ என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி ஏந்தி அரசுக்கும் அரசமைப்புக்கும் எதிராக செயற்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தினார். இன்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சுதந்திர தின அணிவகுப்பின் போது ராணுவ படைப்பிரிவுகளை முறையாக அறிமுகப்படுத்தும் மரபு இம்முறை மீறப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரிய உயிர் தியாகத்தால் ஈட்டப்பட்ட யுத்த வெற்றியையும் ராணுவத்தின் கௌரவத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறுமைப்படுத்துகின்றார் என்றும் அவர் குற்றச்சாட்டினார். ஜனாதிபதி அருகில் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு ராணுவ பிரிவின் விசித்திரங்கள் மற்றும் சாதனைகள் வழக்கமாக சொல்லப்படும். ஆனால் இம்முறை அத்தகைய கௌரவம் வழங்கப்படாமல் டிட்வா சூறாவளி பற்றி மட்டுமே பேசப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யுத்த காலத்தின் போது தலைமை தாங்கிய ராணுவ தளபதிகள் முன்னிலையிலேயே இந்த செயல் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் செய்தியையோ அல்லது அவர்களது தேவைகளையோ நிறைவேற்றுகின்றாரோ என்று சந்தேகம் எமக்கு எழுகின்றது. இனங்களுக்கிடையே ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தும் விடயங்களை முன்வைக்க வேண்டாம் என புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். தமிழ் மக்கள் தம்மை தாமே ஆளுகின்ற உரிமை கிடைக்கும் வரை இலங்கையில் சுதந்திர நாள் தமிழ் மக்களுக்கு கரிநாள் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் ஜெனிட்டா தெரிவித்தார். நேற்று புதன்கிழமை கிளிநொச்சியில் இடம்பெற்ற இலங்கையில் சுதந்திர நாள் தமிழ் மக்களின் கரிநாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட போதே எமது இளைஞர் ஜோதிகள் இனத்தின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தினார்கள். அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் இலங்கை அரசு தமிழ் மக்களை ஒடுக்கப்பட்ட இனமாக வழிநடத்தி தொடர்ந்து உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றது. இறுதி யுத்தத்தில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் கூறாத நிலையில் தொடர்ச்சியாக நாம் போராடி வருகின்றோம். வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுமாறு பல போராட்டங்களை மேற்கொண்ட போதும் ராணுவம் தொடர்ந்தும் தமிழர் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ளும் திராணியுள்ள நிலையில் ராணுவத்தை பாதுகாப்புக்காக வைத்திருக்கின்றோம் என ஆட்சியாளர்கள் கதை விடுகின்றார்கள். தமிழர் பகுதிகளில் திட்டமிட்ட குடியேற்றம் பௌத்த விகாரை கட்டுவதற்கே ராணுவத்தை தமிழர் பகுதிகளில் வைத்திருக்கிறார்கள் என்பதே உண்மையான விடயம். தையிட்டியில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களுக்குள் ராணுவத்தை வைத்து சட்டவிரோத தீச விகாரையை கட்டி முடித்து விட்டார்கள். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கு பகுதியில் ராணுவத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களை கையகப்படுத்துவது மற்றும் திட்டமிட்ட பௌத்தமயமாக்கலை மேற்கொள்வதற்கே ராணுவ இருப்பு தேவைப்படுகின்றது. ஆகவே தமிழ் மக்கள் தருவதை பெற்றுக் கொண்டிருக்கும் இனம் அல்ல. எமது உரிமைகள் கிடைக்கும் வரை தொடர்ந்தும் போராடுவோம். இலங்கையில் சுதந்திர நாள் எமது உரிமைகள் கிடைக்கும் வரை கரிநாளாகவே இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார்.